நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் 2025 மேஷராசிக்கு. மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7 சனி ஆரம்பம். இந்த சனி பயிற்சி வந்து 29 இந்த சனி பயிற்சி வந்து 29 மார்ச் 2025 அன்னைக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்குது. ஸோ 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு மீனத்தில் சனி பயிற்சியானால இது வந்து விரய சனியாக ஆரம்பிக்கும். அடுத்தது மேஷத்துக்கு இந்த சனி பயிற்சி ஆகும்போது ஜென்ம சனியாகவும், ரிஷபத்துக்கு வரும்போது வந்து பாத சனியாகவும் வரும். ஸோ இப்போ இந்த 7 சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்துல வந்து சனி வந்து நீச்சமாயிடுவாரு. ஸோ அப்போ மேஷத்துல சனி நீச்சமாறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து செவ்வாயுடைய இது மேஷத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். ஸோ சனியும் செவ்வாயும் யுத்த கிரகம். ஸோ அப்போ மேஷ ராசிக்கு கொஞ்சம் நிறையவே பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு 7 சனியில. இதுல என்னன்னா மெயினா நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க பண்ண பாவ புண்ணியத்தை வச்சுதான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அதனால பாவ புண்ணியம் பேஸ் பண்ணி தான் இந்த 7 சனியே வேலை செய்யும். உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இது முன்னெச்சரிக்கை பதிவு. ஸோ இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து காலில் அடிபடும், இல்லை காக்கா துரத்துறது, அந்த மாதிரி ஒரு சில இது வண்டி வாகனம் பழுதாகிறது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் காமிக்கும். அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து சனியுடைய தாக்கம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் உங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் எங்க நிக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 7 சனியுடைய தாக்கமும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல இடத்துல இருந்து சனி வந்து கெடாம இருந்தா ஓரளவு பிரச்சனைகள் குறைவா இருக்கும். ஆனா 7 சனின்றது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடியது. ஏன்னா வந்து 7 சனியில தான் ஒரு பாடத்தை போயிடுவாரு. அதுவும் மெயினா இப்ப நீங்க வந்து பண்ண பாவ புண்ணியத்தை வச்சுதான் உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். ஸோ 7 சனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து பாவம் அந்த அளவு பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஸோ பாவ புண்ணியம் பேஸ் பண்ணி தான் இந்த சனி உடைய 7 சனி வந்து உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் பொய் சொல்றது, புரளி பேசுறது, மற்றவங்கள வந்து பொருள் அபகரிக்கிறது, இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் இந்த 7 சனியில பிரச்சனைகள் ஜாஸ்தி அனுபவிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த 7 சனி வந்து கரெக்டா வந்து விரய சனியா வருது மேஷத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல சனி பயிற்சி ஆகுது, மேஷத்துல இருந்து 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடம் தான் விரயம். ஸோ விரயம் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் விரயம் வந்து கண் கூட தெரியும். இதுல மெயினா என்னன்னா இந்த மேஷ ராசியை விட மேஷ லக்னக்காரங்களுக்கு தான் பண விரயம் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்து பண விரயத்தை, அதுவும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தான் எக்கச்சக்கமாக நடக்கும். லேக்ஸ் கணக்குல போகும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு. ஸோ 12ஆம் இடம் அயனசேன போகும் சொல்றோம். அந்த இடத்துல வந்து சனி பயிற்சி ஆறதால ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் செலவு எக்கச்சக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதால நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கடன் நீங்களே ஒரு கடனை வாங்கி அதை ஒரு லோனை இஎம்ஐ லோன் எடுத்து அதை ஒரு இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உடைய விரயம் எப்படியாவது விரயத்துல போற ஒரு விஷயம். இதுல கொஞ்சம் இது ஒரு பரிகாரமாக கூட வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கூடவே கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம தலையிடனா அதுக்கான பலன் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்பயே மாத்திக்கோங்க. அடுத்து வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த ஃபுட்டோ இதெல்லாம் ஒத்துக்காம போகும். அங்க போய் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும் வரும். ஆனா வேலையும் கிடைக்கும், பிரச்சனைகளும் இருக்கு. அதை விட முக்கியமான திருமணம் ரொம்ப நாள் நடக்கலன்றவங்களுக்குலாம் திருமணம் நடக்கும். ஸோ திருமணம் நடந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணத்தை நடத்தி வச்சிருவார் சனீஸ்வரன். ஸோ அதனால உங்களுக்கு என்ன துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும்னு இருக்கோ அது வந்து உங்க தசாபுத்தி வச்சு துன்பங்களை அனுபவிக்காதும் உங்களுடைய தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். அது இல்லாம 7 சனியில திருமணம் நடந்தாலும் பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா சனீஸ்வரன் அவருடைய பார்வை வந்து ரிஷபம்
இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் விஷயம் பாக்குறது. அப்ப மேஷத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த இடத்த பாக்குறதால குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள பிரச்சனையில இருந்த கணவன் மனைவிகளும் வந்து டைவர்ஸ் ஆகி போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 7 சனியில அதே மாதிரி உங்களுக்கு பண முடக்கம், உங்களுக்கு பண முடக்கம் அதுவும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா யாருக்கும் ஷூரிட்டி கேரண்டி எதுவுமே போடவே கூடாது. போட்டிங்கன்னா இப்படிதான் மாட்டிட்டு அவஸ்தைப்படணும். ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஷூரிட்டி எதுக்குமே கேரண்டி எல்லாம் போடவே போடாதீங்க. உங்க தலையில கட்டு ஓடி போயிடுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா 2 பேரும் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்களை ஏமாத்திட்டும் ஓடிடுவாரு உங்க பார்ட்னர். ஸோ அதனால இந்த பார்ட்னர்ஷிப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இடத்துல கெடுபடி ஜாஸ்தியா இருக்கும். உங்க உயர் அதிகாரி வந்து உங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுத்து உங்களால வேலை செய்ய முடியாதபடி ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க. உங்களால அதாவது ஒரு ஆளுக்கு மிஞ்சின வேலையை கொடுத்து அவ்வளவும் வந்து உங்க சக்கப்படி புரிஞ்சுருவாங்க. அதே மாதிரி உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர் மூலமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தந்தை மகன் உறவுகளையும் பிரச்சனை வரும். அவங்க கூட பயங்கர ப்ராப்ளம் வரும். தந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா சனீஸ்வரன் அவருடைய 10ஆம் கரெக்டா உங்களுடைய 9ஆம் வீடான தனுசுல வருவதால தந்தைக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தந்தையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை பாருங்க. அதே மாதிரி புது வண்டி வாங்கினாலும் சரி, பழைய வண்டினாலும் சரி, வண்டியில கண்டிப்பா வந்து உங்களுக்கு பழுதாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதையும் முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் பழுது வரதான் செய்யும். புது வசதியா இருந்தாலும் சரி, பழைய வண்டியா இருந்தாலும் சரி. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சனி பயிற்சியில உங்களால வீடு வாங்க முடியாது. ஆனா இந்த 7 சனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீனத்துல வர சனி வந்து விரய சனி, மேஷத்துக்கு வந்தா ஜென்ம சனி, ரிஷபத்துல வந்தா பாத சனி. இந்த பாத சனி அதாவது இங்கே 2025 மார்ச்ல ஆரம்பிச்சு 2 வருஷம், அடுத்து மேஷத்துல ஒரு 2 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030க்கு மேல ரிஷபத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பாத சனியா வரும். அந்த பாத சனி வரும்போது உங்களுக்கு வீடு வாங்க நினைச்சவங்க கண்டிப்பா வீடு அமைச்சு கொடுப்பாரு. இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடை அமைச்சு கொடுப்பாரு. இது இல்லாம இந்த சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 30ல இருந்து 60 வயதுல இருக்கவங்களுக்கு பொங்கு சனிவாங்க. இந்த சனி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்குற ஒரு சனீஸ்வரன் உடைய ஸ்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கு சனியில உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். 30ல இருந்து 60 வயசு இருக்கவங்களுக்கு தான் பொங்கு சனி நடக்க போகுது. அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையானா எப்படி இருந்தாலும் நீங்க இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பண்ணவே முடியாது. நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உங்க தசாபுத்தி வச்சுதான் ஓரளவு பிரச்சனையை குறைக்கும். தசாபுத்தி 6, 8, 12 தசாபுத்தினா கண்டிப்பா பிரச்சனை. 6 விட 8, 12 ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அது தசாபுத்தி மூலயமா அனுபவிப்பீங்க. இந்த 7 சனி மூலயமாவும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாங்குற ஒரு சக்தி உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து உங்க குல தெய்வத்தை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. கால பைரவரை கும்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபட வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ அதை தாங்கி நீங்க வந்து அடுத்த உங்க முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வழி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 29 மார்ச் 2025 ஆரம்பிக்குது. ஸோ இதனுடைய இந்த சனி பயிற்சி எப்பயுமே வந்து சனி வந்து 2.5 வருடம் பயிற்சி ஆகும், 2 வருடத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர்லயே 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோச்சார சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு முன்பதிவா இது போட்டிருக்குது. இப்பயே நீங்க உங்களை திருத்துறதுக்கு வழியை ஏற்படுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து வைத்திய செலவு வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. நகை வச்சு கடன் வாங்குற மாதிரி அமைப்பும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க வந்து இந்த சனி பயிற்சியில வந்து நீங்க
வேலையிலையும் வந்து வேற இடம் மாறுறதும் பார்த்து மாறுங்க. ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப வேலையில ரொம்ப அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி வந்து வருமான தடையை உண்டு பண்ணும். வருமான தடை லக்னக்காரங்கள் தான் ரொம்ப பிரச்சனை இருக்கும். மேஷ லக்னம் ராசியை விட லக்னக்காரங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் வருமான தடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து வந்து வெளிநாட்டு பயணம் போனீங்கன்னா ஓகே, வெளிநாடு கிடைக்கும். ஆனால் அங்கே போய் என்ன மாதிரி வேலை கிடைக்கும்ன்றது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வேலைலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமும் செஞ்சு வச்சிருவாரு, இது எல்லாமே நடக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் பண்ண பாவ புண்ணிய கணக்கு வச்சு தான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வராரு சனி பகவான். ஸோ இந்த 7.5 சனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு அதனுடைய தாக்கத்தை கொடுப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலன்னா பயப்படவே தேவையில்லை. தசாபுத்தி நல்லா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக பயந்தே ஆகணும். கண்டிப்பாக இதை இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.